ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில் கண்ணு முழிச்ச உடனே நீங்கள் பண்ணுற முதல் விஷயம் என்ன? 99% பேர் ஃபோனை எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜோ தான் செக் பண்ணுறோம். ஆனால் இதனால் உங்கள் மூளைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம மூளை ஒரு டோபமைன் கடலில் மூழ்கி போயிருக்கு. அதனால தான் நமக்கு ஒரு வேலையிலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எப்பவும் ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் இந்த டிஜிட்டல் வலையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். டோபமைன் அப்படிங்கிறது நம்ம மூளையில் சுரக்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன். நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லைக் வரும்போது உங்கள் மூளைக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அதுதான் டோபமைன். ஆனால் இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீப் டோபமைன் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் கஷ்டப்படாமலே உங்கள் மூளைக்கு சந்தோஷம் கிடச்சிட்டே இருந்தால் கஷ்டப்பட்டு படிக்கவோ இல்லை வேலை செய்யவோ உங்கள் மூளைக்கு பிடிக்காமல் போயிடும். இதனால தான் நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கோம். இதை இன்னும் ஆழமாக புரிஞ்சிக்க ஒரு சின்ன கதையை பார்ப்போம். ராகுல்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு காலத்தில் ரொம்ப க்ரியேட்டிவான பையன். நல்லா வரைவான், புதுசாக யோசிப்பான். ஆனால் கிராஜுவேஷன் முடித்த அப்புறம் அவனோட ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு. ஆரம்பத்தில் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக அவனால் ஒரு அரை மணி நேரம் கூட அமைதியாக ஒரு இடத்துல உட்கார முடியல. புக்கு படித்தா போர் அடிச்சுது, வரைய உட்காந்தா ஐடியா வரலை. ஏன்னா அவனோட மூளை ஹை லெவல்ஸ் ஆஃப் டோபமைனுக்கு பழகிடுச்சு. அவனுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. ஆனால் அதை நோக்கி ஒரு சின்ன ஸ்டெப் கூட அவனால் எடுக்க முடியல. ஒவ்வொரு வாட்டியும் அவன் வேலை செய்ய நினைக்கும்போது அவன் கை ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை தேடும். இதனால் ராகுல் ஒரு டிஜிட்டல் ஜாம்பி மாதிரி ஆகிட்டான். இது ராகுலோட கதை மட்டும் இல்லை, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நம்மள பல பேரோட கதை இதுதான். நம்ம கனவுக்கும் நமக்கும் நடுவில் இந்த சீப் டோபமைன் ஒரு பெரிய சுவராக நிற்கிது. இப்போ ஒரு கசப்பான உண்மையை பேசுவோம். நாம் 5000 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கில் வச்சுருப்போம். ஆனால் மனசு கஷ்டம்னு வரும்போது பேச ஒருத்தர் கூட பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம டிஜிட்டல் இன்ட்ராக்ஷனை நிஜமான ஹியூமன் கனெக்ஷன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் உட்காந்துருக்கிற அம்மா அப்பா கூட பேசாமல் யாருன்னே தெரியாத ஒருத்தரோட கமெண்ட் செக்ஷனில் சண்டை போட்டுட்ருக்கோம். இந்த டோபமைன் வலை நம்மளை மற்றவங்க கிட்ட இருந்து மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருந்தே நம்மளை பிரிச்சிருச்சு. இது மட்டும் இல்லை, உங்கள் வெற்றியை இது எப்படி தடுக்குதுன்னு பாருங்கள். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். ஏன் இப்போ இருக்கிற பெரும்பாலான இளைஞர்களால் ஒரு பெரிய லட்சியத்தை அடைய முடியல? ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது இன்னைக்கு கஷ்டப்பட்டாதான் வருங்காலத்தில் பலன் கிடைக்கும். ஆனால் நம்ம மூளை இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பழகிடுச்சு. 15 செகண்ட் ரீல்ஸில் கிடைக்கிற சந்தோஷம் 5 வருஷம் கழித்து கிடைக்க போகிற ஒரு வேலை மேலேயோ இல்லை பிஸ்னஸ் மேலேயோ நமக்கு ஈர்ப்பை வரவிட மாட்டேங்குது. இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் பழக்கம் உங்கள் பொறுமையை முழுசாக அழிச்சிடுது. இதனால தான் சின்ன சின்ன தோல்விகளை கூட நம்மளால் தாங்கிக்க முடியல. சரி, ராகுல் இதிலிருந்து எப்படி வெளியே வந்தான்னு பார்ப்போம். அவன் பண்ணது தான் டோபமைன் டீடாக்ஸ். வாரத்தில் ஒரு நாள் அல்லது அட்லீஸ்ட் 24 மணி நேரம் நீங்கள் இதை பண்ணணும். நோ ஸ்க்ரீன், ஃபோன், லேப்டாப், டிவி எதுவுமே கிடையாது. நோ ஜங்க் ஃபுட், அதிக இனிப்பு அல்லது பாக்கெட் உணவுகளை தவிர்க்கணும். நோ மியூசிக், ஆமாம், பாட்டு கூட கேட்கக்கூடாது. உங்கள் மூளை முழுமையான அமைதியில் இருக்கணும். ப்ரோ, அப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ஜேர்னலிங் பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் லைஃப் கோல்ஸ் எழுதுங்க. சும்மா உட்காந்து யோசிங்க. உங்கள் மூளைக்கு போர் அடிக்கணும். அந்த போர் அடிக்கிற நேரத்தில் தான் உங்கள் க்ரியேட்டிவிட்டி வெளியே வரும். சரி ப்ரோ, ஃபோனை எடுக்கணும்னு தோணும்போது நான் என்ன பண்ணுறது? இதோ ஒரு சிம்பிள் டெக்னிக். 5 4 3 2 1 ரூல். உங்கள் மூளை ஃபோன் எடு அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது 5ல் இருந்து 1 வரைக்கும் பின்னாடி எண்ணுங்க. ரிவர்ஸ் கவுண்ட் டவுன். 1ன்னு சொன்ன உடனே ஃபோனை தொடாமல் வேற ஒரு வேலையில் இறங்கிடுங்க. அந்த 5 செகண்டு தான் உங்கள் மூளையோட பழைய பழக்கத்தை உடைக்கிற நேரம். இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தா உங்கள் மூளையோட கண்ட்ரோல் உங்கள் கைக்கு வரும்.
சரி ப்ரோ, நான் 24 மணி நேரம் டீடாக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? இதோ முக்கியமான விஷயம். உங்க மூளைக்கு சலிப்பு அப்படிங்கிற மருந்த கொடுக்க ஆரம்பிங்க. சும்மா உட்காருங்க, மேகத்த வேடிக்கை பாருங்க, இல்லனா சும்மா நடங்க. உங்க மூளை எப்போ அமைதியா இருக்க பழகுதோ, அப்போதான் அது ஆழமான விஷயங்கள யோசிக்க ஆரம்பிக்கும். ஃபோன் இல்லாத அந்த நேரத்த ஒரு தண்டனையா பார்க்காம, உங்க மூளைக்கு நீங்க கொடுக்குற ஒரு ஹீலிங்கா பாருங்க. இந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்க லைஃப்ல சில மாற்றங்கள கொண்டு வாங்க. கிரே ஸ்கேல் மோட். உங்க ஃபோன் டிஸ்ப்ளேவ கலர் இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துங்க. கலர் இல்லன்னா உங்க மூளைக்கு ஃபோன் மேல இருக்கிற ஈர்ப்பு குறையும். நோட்டிஃபிகேஷன் ஆஃப். தேவையற்ற ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்க. உங்க கவனத்தை யாரும் திருட மாட்டாங்க. மார்னிங் 1 ஹவர் ரூல். காலையில் எழுந்த உடனே முதல் 1 மணி நேரம் ஃபோனை தொடாதீங்க. அந்த நேரத்தை உங்களுக்காக மட்டும் செலவிடுங்க. நண்பர்களே, உலகம் உங்களை ஒரு நுகர்வோராக தான் பார்க்குது. ஆனால் நீங்கள் ஒரு உருவாக்குபவராக மாறணும்னா உங்கள் கவனத்தை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். இந்த வாரம் ஒரு நாள் டோபமைன் டீடாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இருக்கிற தெளிவு உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.